Praise be to the name of the Lord. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவருடைய நாமத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். Those who worship the name of the Lord, in his name they'll get victory. அவருடைய சத்துருக்கள் நிச்சயமாக வெட்கமடைவார்கள். Truly the enemy shall be put to shame. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் அறிய தொடங்கின நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் அதுவே நம்முடைய சாட்சியாக இருக்கிறது. In our lives also, from the day we started following the Lord till today, that is our testimony. ஒரு காலத்திலே கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஜெயத்தை நாம் அறியாமல் இருந்தோம். Once upon a time we never knew about the victory which came from the Lord. ஆனால் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாமல் நமக்கு ஜெயம் தந்து நம்முடைய சத்துருக்களை வெட்கப்படுத்துகிறவர் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இப்படிப்பட்ட கூட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கேற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. There's no doubt to say in such meeting we are able to get spiritual blessings and spiritual edification. இந்த கடைசி நாட்களில் நமக்கு இப்படிப்பட்டதான தேவ சமூகங்கள் தேவனோடு நம்மை சேர்க்கிறதான சந்தர்ப்பங்களாக காணப்படுகின்றன. In the last days such meetings are taking us nearer to the Lord. மனுஷன் தேவனை விட்டு தூரமாக அவனை அறியாமலே சில வேளை போய்விடுகிறான். Man without his knowledge sometime he goes far away from God. ஆனால் இப்படிப்பட்ட கூட்டங்கள் மூலமாக அவன் திரும்பவும் தேவனிலே கிட்டி சேருகிறான். But such meetings man is once again coming back to the Lord. சில வருடங்களுக்கு முன்பு நான் இது போன்ற ஒரு கூட்டத்திலே பங்கு பெற்றபோது கர்த்தருடைய வார்த்தை என்னை தேவனோடு கிட்டி சேர பண்ணியது. Some years back when I was attending a meeting like this, God's word once again drew me back to his presence. என்னுடைய விருப்பத்தின்படி நான் ஜீவித்தேன், யாருக்குமே தெரியாது என்று நினைத்தேன். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே போனபோது அங்கே பேசப்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது இந்த சாட்சியிலே நீங்கள் கேட்டீர்களே, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இருதயத்தில் இருந்ததை கர்த்தர் பேசினது போல அங்கே கொடுக்கப்பட்டதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நான் யாருக்கும் தெரியாது என்று நினைத்த காரியங்களை கர்த்தர் அப்படியே ஒரு கண்ணாடியிலே முகம் பார்க்கிறது போல பேசினார். I lived a life according to my own wish, but when I went to a place there, as you heard the testimony now from the brother, as how our sister prophesied concerning all the things what he had in his heart, in the same way when I went for a meeting, clearly the Lord spoke to me through a prophecy in that meeting. இந்த வேளையிலும் கூட அன்று சாமுவேல் சொன்ன வண்ணமாக ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஜெபத்தோடு நீங்கள் இந்த இடத்திலே வந்திருந்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், கட்டி எழுப்பும். Even right now also the child Samuel prayed, speak, O master, for the servant heareth. If you come here with such a prayer, God's word will build you and revive you. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். Redeem the time because the days are evil. எருசலேமின் அழுகை மதில் அண்டையிலே ஓலமிடுகிற யூதரை போல நாம் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய நாட்கள் இதுவாக இருக்கின்றன. These are the days as the Jews are wailing in the wailing walls of Jerusalem. These are the days we have to cry and weep in God's presence. இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா பாவிகளும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It's needed all the sinners in the city must be saved. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் தேவனுடைய சபை மனம் திரும்ப வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. The word of God says if sinners must come to repentance, first of all church must come to repentance. வானத்திலே பாருங்கள், பெரிய கழுகுகள் தனித்தனியாக பறக்கும். You see in the sky great eagles, they fly alone. பெரிய சிங்கங்கள் தனித்தனியாக நடமாடும். Even big lions, they walk alone. தேவனுடைய பிள்ளைகள் தனித்தனியாக தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய நாட்கள் இதுவாக இருக்கிறது. These are the days where God's people must dwell alone with the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். He is nigh unto them that call upon God. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று அவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். God has given us a promise, call unto me, I will answer thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. இன்றைய தியானத்திற்காக முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். For today's meditation, let's turn our Bibles to 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. பைபிள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் சத்தமாய் வாசிப்போமாக. All those who kept your Bibles, kindly turn your Bibles to 1 Peter chapter 5 verse 7. Let's read the Bible loudly. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால்
Because he careth for you. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your care upon him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. 2 நாளுக்கு முன்பாக ஆறுதல் கூட்டத்திற்காக போயிருந்தேன். 2 days back I went to a place for a consolation meeting. அங்கே போனபோது ஒரு பெரிய பேனர்ல அச்சிட்டு அதை கட்டியிருந்தார்கள். When I went there, in a banner they have put these Bible verses. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your care upon him, for he careth for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த வசனத்தை நான் அந்த இடத்திலே படித்தபோது என்னுடைய மனதிலே பல காரியங்கள் நான் தியானித்துக் கொண்டே இருந்தேன். When I read these verses, from that time I started meditating on this verse. தேவன் மனுஷனை விசாரிக்கிறவர். God is a God who cares for man. அதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும்போது, when a person understands this in his life, தேவனிடத்திலிருந்து அவனுக்கு வர வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தன் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்ள முடியும். all the blessings which comes from God, he'll be able to receive it. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில சத்தியங்களை நான் பேச விரும்புகிறேன். Keeping this verse as the base, I would like to speak few points. நாம் வேதத்தை வாசிக்கும்போது, when you read the word of God, தேவன் மனுஷனை விசாரிக்கிறவர் என்று 3 இடங்களிலே 3 கோணங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. in 3 places, in 3 angles is written, the Lord is visiting man. முதலாவதாக 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். First of all, Psalms 8 verse 5 we read, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுபுத்திரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். here we read, what is man that thou art mindful of him, and what is man, son of man, that visitest him. தேவன் மனுஷனை விசாரிக்கிறார் என்று இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் முதலாவதாக எழுதுகிறான். First of all, the psalmist says God is visiting man in this verse. அந்த வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். Please read in English. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். What is man that thou art mindful of him, and the son of man that thou visitest him? இந்த இடத்திலே மனுஷனை நீர் விசாரிப்பதற்கு என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, இது மனுஷன் விழுவதற்கு முன்பு தேவன் மனுஷனை சிருஷ்டித்து அவனை எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரியாய் வைத்தாரே அந்த நிலைமையை காண்பிக்கிறது. Here the place they say God visits man, it's before man could fall, when the Lord created, the Lord kept him in a state. It speaks about that high state where God kept him. இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்போனால், தேவனுடைய மனதிலே மனுஷனை பற்றி இருந்த அந்த மகிமையான அந்த தீர்மானத்தை இந்த வசனம் காண்பிக்கிறது. In other words, speaks about the foreordination of God concerning man in his mind. மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். What is man that thou art mindful of him, and the son of man that visitest him. இந்த வசனம் சங்கீதக்காரன் எழுதுவது மனுஷனுடைய விழுந்த நிலைமை அல்ல, மனுஷனை தேவன் சிருஷ்டித்து அவனை அனைத்தின் மேலும் ஆளுகை உடையவனாக வைத்தாரே அந்த நிலைமையை குறித்து தான் அவன் எழுதுகிறான். Psalmist does not speak about the fallen man. It speaks about man who was created by God, giving him all the blessings where God kept him in a high state. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the அவனுடைய Lord. சிருஷ்டிப்பு விசேஷமான சிருஷ்டிப்பாக இருந்தது. His creation was something very precious. அவன் தேவனை விட சற்று சிறியவனாய் சிருஷ்டிக்கப்பட்டான். He was created little lower, little than God. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவனாக இருந்தான். He was crowned with glory and honor. சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தது. All things were subdued to him. சகலத்தையும் அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். He had dominion over all things. சங்கீதக்காரன் நினைக்கும் போது மனுஷனை தேவன் விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் இவ்வளவு ஒரு மகிமையான அனுபவத்தை சிருஷ்டிப்பை மனிதனுக்கு தேவன் செய்தாரே தந்தாரே என்று தன்னுடைய சங்கீதத்தில் அவன் எழுதுகிறான். When psalmist thought about it, he said, what a glorious thing what in the creation, and what a thing, what a high position God kept man when he created him. இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் மனுஷனை பற்றிய தேவனுடைய மேன்மையான சித்தத்தை நாம் ஒவ்வொரு முறையும் தியானிக்க வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். Every time we read this verse, we understand about the precious purpose of God, what God had concerning man. அவனை சிருஷ்டிப்பதற்கு முன்பே அவனுக்கு அவசியமான அனைத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். Before God creating man, God created all things needed for him. எல்லாவற்றின் மேலும் அவனை ஆளுகை செய்கிறவனாய் வைத்தார். God made him as a ruler over all things. மனிதன் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த முதல் ராஜா.
Man was the first king who had dominion over all things. முழு உலகத்திற்கே தேவன் அவனை ராஜாவாய் வைத்தார். God kept him as a king to the whole world. அவனுடைய மனைவியை ராணியாக வைத்தார். God kept his wife as a queen. எல்லாம் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God says all things were subdued to him. ஆனால் அடுத்ததாக நாம் வரும்போது When we come to the next part, எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், the Hebrew writer says, இந்த சங்கீதக்காரன் சொன்னதையே திரும்ப எடுத்து சொல்லுகிறார். once again the Hebrew writer tells about thing what the psalmist says. எபிரேயர் 2 அதிகாரம் 6 வசனம் முதல் 8 வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, Hebrews chapter 2 verse from 6 to 8 when we read, ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷரை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். But one in a certain place testifies, saying, What is man that thou art mindful of him? Or the son of man that thou visitest him? Thou madest him a little lower than the angels. Thou crowned him with glory and honor, and didst set him over the works of thy hands. Thou hast put all things in subjection under his feet. For in that he put all in subjection under him. He left nothing that is not put under him. But now we see not yet all things put under him. முதலாவது நாம் வாசித்த வசனம், சங்கீதத்திலே வாசித்த வசனம், மனுஷன் விழுகைக்கு முன்பு அவன் இருந்த நிலைமை. The first verse what in the book of Psalms 8 is the state what man was there before he could fall. இவ்வளவு பெரியவனாக மனுஷனை சிருஷ்டிக்க அவன் எம்மாத்திரம், நீங்க அவனை விசாரிக்க எம்மாத்திரம். What is man that you created in such a precious way? What is man that thou art mindful of him? இந்த வசனத்திலே சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருந்தாலும் இப்பொழுது சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று இந்த வசனத்தில் எழுதுகிறார். In this verse it says, though all things are subject unto his feet. In we read is he left nothing. There was something which is not was under his இது feet. மனுஷன் விழுந்து போன பின்பு அவனுடைய நிலைமை. This is state after man fell. ஆனாலும் அவனை நினைக்கிறவரும் அவனை விசாரிக்கிறவரும் மாறி போகவில்லை. But the Lord is mindful of him. The Lord visits him. He has not changed. நான் இந்த ரெண்டு வசனத்தையும் ஒப்பிட்டு வாசித்தபோது நான் விளங்கிக் கொண்டது அதுதான். When I compared both these verses, the thing what I understood was, முதலாவது சொல்லப்பட்ட வசனத்திலே மனுஷன் விழாத நிலைமையிலே எவ்வளவு மகிமையானவனாக இருந்தான், அவனை நீர் விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் இவ்வளவு பெரியவனாய் சிருஷ்டித்தீரே. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அப்படி இருந்தும் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம். மனுஷன் விழுந்து போனான். இப்பொழுது மாயைக்கு மனுஷன் கீழ்ப்பட்டிருக்கிறான். ஆனாலும் நீர் அவனை விசாரிப்பதிலும் அவனை நினைப்பதிலும் மாறவே இல்லை என்றுதான் இந்த வசனத்தில் எழுதுகிறார். In the first thing we read that after God creating man, before he could fall, God created him in a very precious way, giving all things, making him a dominion over all those things. But man fell. In the second part of the verse we read, things after he fell also, God was so caring, visiting and mindful of him. விழுந்து போன மனுஷனை தேவன் விசாரிக்கிறார், அவனை நினைக்கிறார், அவனுக்கு நன்மை செய்கிறார். இது முழு உலகத்திலும் மனுஷனை பற்றிய தேவனுடைய ஒரு பொதுவான விசாரிப்பு. The fallen man is mindful of him, he is visiting him, he is helping him. It's a common understanding. மனுஷனை பற்றிய அவருடைய சித்தம் மாறி போகவே இல்லை. The will concerning man has not changed. அவர் என்ன செய்கிறார்? மனுஷன் விழுந்து போனாலும், மனுஷன் தன் வழியிலே போனாலும், பொல்லாதவர்கள் ஆனாலும் நல்லவர்கள் ஆனாலும் அவர்கள் மேல் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதிமான்கள் ஆனாலும் அநீதிமான்கள் ஆனாலும் அவர்கள் மேல் மழையை பெய்ய பண்ணுகிறார். Though man goes in his own way, whether the righteous, unrighteous, holy, unholy, wherever they are, God makes a sun to shine upon them. அது தேவனுடைய பகுதி. It's a part of God. அவர் தேவனுடைய மாறாத பகுதி, மனுஷன் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய நித்திய நோக்கத்தின் பகுதி. It's the eternal purpose of God, an unchangeable plan of God. மனுஷன் விழுந்து போனான். Man fell. இப்பொழுது தன் வழியிலே போய் கொண்டிருக்கிறான். Now he's walking in his own ways. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் இருந்தாலும் அநீதிமான்களா இருந்தாலும் அவர்கள் மேல் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறார். The word of God says whether they are righteous or unrighteous, God is making the rain to fall upon them. கடவுளே இல்லை என்று சாதிக்கிறான். அவன் வயலிலே போய் நாற்று நட்டால் அந்த நாற்றும் விளைகிறது. A man says there's no God. When he goes to the field, he sows the seed. There he gets the fruit. இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் போய் தன்னுடைய தோட்டத்திலே
விதை விதைத்தாலும் அந்த விதையும் பலன் கொடுக்கிறது. அவனுக்கும் தேவன் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், அவனுக்கும் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். A man says Jesus Christ is not the Lord. In his field also when he sowed, he is getting fruit. God is making sun to shine upon him. He gets all the blessings. சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோமே. We find all things are not under him. ஆனாலும் நீர் அவனை விசாரிக்கிறவர், நீர் அவனை நினைக்கிறவர். But you are mindful of him, you are visiting him. இந்த வசனம் அதுதான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. That's what this verse speaks to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது சொல்லுகிறார், Apostle Paul speaks when he says like this, மனுஷன் தன் வழியிலே நடந்தாலும் கூட, though man walks in his own ways, அவனுக்கு செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் கொடுக்கிறார். God gives him the way, times of அவனுக்கு prosperity. மழையை பெய்ய பண்ணுகிறார். He gives the rain for them. இது பூமியிலே மனுஷனுக்கு கர்த்தர் செய்கிற பொதுவான அவருடைய விசாரிப்பும் கவனமும். It's a common visitation of God concerning man. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கூட நாம் இந்த வசனத்தை படிக்கலாம். Acts chapter 17 verse 27 also we read about this. விழுந்து போன மனுஷனா இருந்தாலும், தேவனை விசுவாசிக்காத மனுஷனா இருந்தாலும், தவறான வழியில் ஜீவிக்கிறவர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார், அவர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். Though is the fallen man, though is the man who does not believe God, to them also God preserves them and gives them all the needed blessings. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Acts chapter 14 verse 17. அதிலே செழிப்புள்ள காலங்களை கொடுத்து மனுஷனை விசாரிக்கிறார். Here we find God is giving him seasons of blessing and blesses him. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் நன்மை செய்தார், வானத்திலிருந்து மழையை தந்து செழிப்புள்ள காலங்களை தருகிறார். He gives his rain for he did good, gave us rain from heaven and யாருக்கு? To whom? தங்கள் வழியிலே ஜீவிக்கிற மனுஷர்களுக்கு, those who walk in their own ways. தேவனை அறியாதவர்களுக்கும், even though to them they know not God. இது இந்த நாட்களிலே நடக்கிற நிலைமை. These are things what's happening these days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உலகத்திலே பாருங்கள், சிலர் தேவனை விசுவாசிக்கிறார்கள், சிலர் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிறார்கள், அவர்களுக்கும் தேவன் நன்மை செய்கிறார். ஆனால் தேவன் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கும் உண்மையாய் ஜீவிக்காதவர்களுக்கும் கூட தேவன் நன்மை செய்கிறார், அவர்களையும் பாதுகாக்கிறார். See in the world there are some unfaithful people, there are faithful people, those who fear God, those who don't fear God. For both this group of people God is doing good for them. அவர் இப்படி செய்வதன் காரணம் என்ன? What's the reason for him to do like that? அவர்கள் எப்படியாகலும் அவரை தடவி பார்த்தாகலும் நம்ப வேண்டும் என்று சொல்லி, somehow that they may feel him, touch him and believe him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ உன்னுடைய உண்மை நிமித்தம் அல்ல கர்த்தர் உனக்கு நன்மை செய்தது, நீ அவருக்கு விரோதமாய் ஜீவித்தாலும் கூட கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார். காரணம், நீ அவரை அறிந்து அவருக்கு சாட்சியாக மாற வேண்டும். God is doing goodness for you not because of your faithfulness, though you're not unfaithful. The reason is God wants that you must believe on him and come unto him. இந்த உலகத்திலே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் நன்மையை வர்ஷிக்கிறார். God is giving the good blessings upon him, upon the good and the bad. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் அர்த்தம். That's the meaning of Hebrews chapter 2 what we read now. ஆனால் நாம் இப்பொழுது வாசித்த வசனத்திலே, now in the verse what we read now, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், because he visits you. இந்த உங்களை என்று சொல்லுகிற வார்த்தை யாரை பற்றியது? He careth you means concerning whom it speaks. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், because he careth for you. இது யாரை பற்றியது? Concerning whom is written. இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரையும் பற்றிய காரியம் அல்ல. It's not concerning all the people in this world. அதைத்தான் நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். That's what I want to speak to you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், because he careth for you. இந்த உங்களை என்றால் யார்? For you means what's the meaning? இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும், to whom the epistle was written, to such people who belong to this group. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், because he careth for you. அந்த உங்களை என்பது யாரை குறிக்கிறது? You means concerning whom? அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். They are the strangers who are chosen by God. முதலாம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நிருபம் அவர்களுக்கு தான் அவர் எழுதுகிறார். 1 Peter chapter 1 verse 2. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், because he careth for you. அந்த உங்களை என்றால் யாரை குறிக்கிறது? You means whom? இந்த நிருபம் யாருக்கு எழுதுகிறாரோ அவர்களை குறித்தது. It speaks about those people, those whom the epistle is written. முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, 1 Peter chapter 1 verse 2 when we read, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு தான் இந்த நிருபம் எழுதுகிறார். We find to the elect according the full knowledge of God, to the strangers. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும்
elect according to the foreknowledge of God the Father, to sanctification of the Spirit, and to obedience and sprinkling of the blood of Jesus அவர் Christ. உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், Because he careth for you. அந்த உங்களை என்கிற வார்த்தை இந்த நிருபம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதப்பட்டது. அப்படி என்றால் அவர் யாரை விசாரிக்கிறார் என்றால், இந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். அவர்களை அவர் விசார். When the Lord says he careth for you, it's to the elected strangers. That means in the year also, in this world there are a group of people who are elected strangers. Such people God is visiting them. இன்றைக்கும் அந்த வசனம் மாறாததாக இருக்கிறது. Even today that word is unchanging. இந்த உலகத்தில் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாகிய ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். அவர்களை தேவன் விசாரிக்கிறார். There are a group of people who are elected strangers by God. Them God is caring for them. அந்த ஆட்கள் தான் தங்கள் பாரங்களை அவர் மேல் வைக்க முடியும். Those people only can put their burdens upon the Lord. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் தங்கள் பாரங்களை தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசமற்றவர்கள். All people, they have no faith to put the burdens upon the Lord. உலகத்திலே போய் ஒரு மனிதனிடத்திலே நீ சொல்லு, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வை என்று சொல்லு, அவன் விசுவாசிப்பதில்லை. You turn the worldly man and say, put all your burdens upon the Lord, he will not believe this word. ஆனால் உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். But there are a group of people called elected strangers in this world. அவர்கள் தான் தங்கள் பாரங்களை அவர்கள் மேல், தங்கள் கவலைகளை அவர் மேல் வைப்பவர்கள். They will cast their burdens upon the Lord. அவர்கள் தான் அவர் மேல் தங்கள் பாரங்களை வைக்க முடியும். Only they can cast the burdens upon him. அவர்களை தான் அவர் விசாரிப்பதாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். Here it says concerning him that them only he cares for them. ஆகையால் இந்த விசாரிப்புக்கு ஒரு மனிதன் பாத்திரவானாய் மாற வேண்டும் என்றால், If a person become worthy for this God's visitation, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய விசாரிப்புக்கு ஒரு மனிதன் பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால், if a person will become worthy for God's visitation mentioned in this verse, அவன் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளின் கூட்டத்திலே வந்து சேர வேண்டும். he must come in the elected strangers group. உலகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவனாய் இருந்தாலும், You may be a part of any part of the world. உலகத்தின் எந்த பாஷைக்காரனாய் இருந்தாலும், You may be any language in this world. உலகத்தின் எந்த நிலைமையிலே அவன் காணப்பட்டாலும், You may be in any status in this world. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசாரிப்பு அவன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால், If in his life this visitation must be fulfilled in his life means, அவன் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரதேசியாய் மாற வேண்டும். இந்த பரதேசிகளின் கூட்டத்திலே அவனும் சேர்ந்து கொள்ள வேண்டும். he must become an elected strangers group and he must come and join this group. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அப்படிப்பட்டவர்களை தான் அவர் விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களையும் தன்னை போல் மாற்றி அவர் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப் போகிறார். Such people will care for them, do good for them, he will make them like him and gather them in the kingdom of God. ஆகையால் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்ற அந்த வார்த்தையிலே நான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு 5 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். So come to the elected strangers thing. I want to speak 5 points to you as to what group of people they are. அப்போஸ்தலனாகிய பேதுருடைய நிருபத்தில் இருந்தே அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். I want to tell from the epistle written by Peter. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபத்திலே இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று தன்னுடைய நிருபத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொன்றாக எழுதுகிறார். In every book of Peter, in every chapter is written about these 5 points as to who are these people. சில அதிகாரத்திலே சில காரியங்களை எழுதுகிறார், சில அதிகாரங்களிலே சில காரியங்களை எழுதுகிறார். In some chapters he is mentioning few points, in other chapters he is mentioning few points. முதலாவது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? First of all, you know what group of people they are? இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களும் வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களும். They are people redeemed by the blood of Jesus and begotten by the word of God. நான் ஒரு முறை கூட சொல்லுகிறேன். Once again I want to tell you, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். அவர்கள் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களும் வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களும். These elected group of people, strangers, they are redeemed by the blood of Jesus and begotten by the word of God. இரண்டாவதாக, Secondly, அவர்கள் ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். they are sanctified by the Holy Spirit. இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள். அதோடு சேர்ந்த ஒரு காரியம். There's one more thing, they are sprinkled the blood of Jesus ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு அழைக்கப்பட்டவர்கள். Sanctified with the Holy Spirit, they have been called for the sprinkling of the blood of Jesus. மூன்றாவதாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? Thirdly, you know what group of they are? அவர்கள் பரதேசிகள். They are strangers. அந்த பரதேசிகள் என்கிற விஷயத்திலே
அவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிறேன். After that I will tell you as to how the strangers must live. நான்காவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? Fourthly, you know what group of people they are? அவர்கள் பாடுபடுகிறவர்களும் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்களும். They are suffering people following the example of Christ. ஐந்தாவதாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? Fifthly, you know what sort of people they are? அவர்கள் தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிறவர்கள். They are people under the mighty hand of God. இப்படி இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளை பற்றி 5 விதமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தன் நிருபத்தில் தெளிவாக அவர் எழுதி இருக்கிறார். Very clearly Apostle Peter has written in the epistle as to this elected group of strangers, how they will be found, these 5 groups of people. முதலாவதாக இந்த விசாரிப்பை உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என்று எழுதியிருக்கிற அந்த விசாரிப்பை ஒரு மனிதன் தன் ஜீவியத்தில் பெற்றுக் கொள்ளும்படியாக, first of all, when the Lord says he cared for you to get that to come into this group and to get the blessings, அவன் முதலாவதாக அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டும். First of all, he must be redeemed by the blood of Jesus. எந்த மனிதனா இருந்தாலும், let it be any man, உலகத்தின் சகல மனிதருக்காக கர்த்தராகிய இயேசு மரித்தார். For all the people of the world Jesus died. உலகத்தில் உள்ள அனைத்து ஜாதிகளும் அனைத்து மக்களும் அவருடையவர்களாக இருக்கிறார்கள். All nations, all people of the world, they belong to him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவியை நீதிமானாய் மாற்றுகிறது. The blood of the Lord Jesus Christ makes a sinner as a righteous man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பு என்பது அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தான் ஒரு மனுஷனுக்குள்ளே சரியான விதத்தில் நிறைவேறுகிறது. The redemption by the blood of Jesus, it can only rightly take place only through the blood of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மிருகங்களுடைய இரத்தங்கள் பறவைகளுடைய இரத்தங்கள் சிந்தப்பட்டன, ஆனால் மீட்பு உண்டாகவில்லை. Till the death of the Lord Jesus Christ in the Old Testament, the blood of the animals and birds were shed, but there was no redemption. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாசில்லாத குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட்டபடியினால், but because this blameless spotless blood of Jesus was shed, எல்லாரும் இலவசமாய் அவரில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். All freely they have been redeemed, blood became righteous. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவியை நீதிமானாய் மாற்றுகிறது. Blood of Jesus makes a sinner as a righteous man. அவன் எதற்கெல்லாம் அடிமையாய் இருந்தானோ அந்த அடிமைத்தனத்தில் இருந்தவனை மீட்கிறது. In whatever way is found as the bondage, it redeems him from the bondage. ஒரு கட்டுக்குள் இருக்கிற ஒரு மனிதனை மீட்கும் பொருள் கொடுத்து மீட்பது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவனுக்கு மீட்கும் பொருளாய் மாறியது. When a man how is in bondage, how a ransom is given to redeem him, blood of Jesus became a ransom to redeem that man. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதை எந்த மனுஷன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலும், any man who believes the blood which was shed for him and believes and come unto him, அந்த இரத்தம் அவனை மீட்கிறது, அவனை விடுவிக்கிறது. that blood redeems him, delivers him, அவனை நீதிமானாய் மாற்றுகிறது. that makes him righteous. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. There's so much power in the blood of Jesus. ஒரு சந்தர்ப்பத்திலே அயோடினை பற்றி படித்தேன். அயோடின், one occasion I read about iodine. ஒரு சொட்டு அயோடின் தண்ணீரில் விழுந்தால், one drop of iodine goes in the water, அது தன்னை போல 7000 மடங்கு தண்ணீரை ஒரு நொடி பொழுதிலே கருநீல நிறமாக மாற்றி விடுகிறதா. I believe in a moment about 7,000 times of the water it will be changed like that. ஒரு சொட்டு அயோடின் தண்ணீரில் விழுந்தால், one drop of iodine goes in a water, அது தன்னை போல 7000 மடங்கு தண்ணீரை கருநீல நிறமாக ஒரு நொடி பொழுதிலே மாற்றி விடுகிறதா. 7,000 times the water will be changed like that iodine. அப்படி என்றால் அந்த அயோடினுக்கு அவ்வளவு வல்லமை இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். If the iodine has got so much of power, how much more will the power for the blood of Jesus? சிருஷ்டிகருடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஒரு பாவியை நீதிமானாக்குவது எவ்வளவு நிச்சயம். Blameless, spotless, pure blood of Jesus, how much sure this can make a sinner as a righteous man. எத்தனையோ பாவங்களில் நீ அடிமையாக இருக்கிறாய், உன்னை மீட்க இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. You are slave unto many sins, but the blood of Jesus was shed to redeem நீ you. கிறிஸ்தவனாக கூட இருக்கலாம், You may be a Christian also, ஆனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளின் கூட்டத்தில் இல்லை. but you are not the elected strangers group, காரணம் இன்னும் நீ மீட்கப்படவில்லை. because you are still not redeemed. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தை நீ அறிக்கை செய். You confess the blood of Jesus, விசுவாசி, believe, உன் வாயினால் அறிக்கை செய். confess in your mouth, அந்த இரத்தம் உனக்கு மீட்பை தருகிறது. that blood will give you redemption. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மட்டுமல்ல, Not only that, வசனத்தினால் அவர்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு, இந்த ரெண்டு ஒன்றாய் சொல்லுகிறேன். I am joining both together and speaking together. இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், They are begotten by His word. இன்னொரு விதத்திலே அவர்கள்
வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். In other words, they have been begotten by the word of God. தாயினுடைய வயிற்றிலே அவர்கள் பிறந்து வளர்ந்தது உண்மைதான். It's true, they were born in the mother's womb. 99 வயது என்று நினைக்கிறேன் ஒரு தாத்தா ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று வந்தார். One 99-year-old man came to be baptized. அப்பொழுது அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக பாஸ்டர் என்னிடத்திலே சொன்னார். So pastor told me to give him baptism. அவரிடத்தில் வயசு என்ன என்று கேட்டேன். I asked him, what is your age? அவர் சொன்னார், எனக்கு ஒரு வயசு ஆக போகுதுன்னு சொன்னார். He said 99 வயது கூட முடிந்திருக்கும். He said, I'm going to be 1 year, that means 90. எனக்கு இப்பொழுது ஒரு வயது ஆக போகிறதுன்னு சொன்னார். He said, I'm going to be 1 year old now. அப்புறம் விசாரித்து பார்த்தால் 99 வயதும் தாண்டி விட்டார். Then I inquired, 99 years he has passed. அவரை 2-3 பேராக சேர்ந்து பிடித்து தூக்கி ஞானஸ்நான தொட்டியிலே கொண்டு போய் அவரை ஞானஸ்நானம் கொடுத்து அப்புறம் அவரை தூக்கி கொண்டு வந்தார். 2-3 people joined together, took him in the baptism tank, when finished the baptism and brought him back. ஆனால் அவர் தெளிவாய் பேசினார், எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும் என்று. Very clearly said he wants baptism. வசனம் கேட்டபோது அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். When he heard the word of God, he was begotten. அவர் சொன்னார், நான் வசனம் கேட்டுக்கொண்டிருந்த போது எனக்குள்ளே சில காரியங்கள் உணர்த்தப்பட்டேன் என்று சொன்னார். He said, when I was hearing the word of God, I was convicted of something in my life. அதுதான் மனம் திரும்புதல் என்று சொல்வது ஒரு ஜனனம் அல்லது ஒரு பிறப்பு. So repentance means it's a birth. மனம் திரும்புதலை பற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ காரியம் சொல்லி இருக்கிறார்கள். Concerning repentance, many people have spoken many important points. ஒரு ஆள் சொல்லுகிறார், மனம் திரும்புதல் என்பது பாவத்திற்கு விரோதமாக ஒருவன் தன் சுபாவத்தை மாற்றிக் கொள்வது, அதுதான் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறார். One man says repentance means against sin, a man changing his own character. இன்னொருவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதல் என்று சொல்வது ஒரு about turn என்று சொல்லுகிறார். Another person says repentance means a right about turn. அதாவது தான் போய்க் கொண்டிருந்த அதே திசைக்கு நேர் எதிர் திசையிலே பிரயாணம் பண்ணுவதுதான் மனம் திரும்புதல். பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தவன் பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுவதுதான் மனம் திரும்புதல். Repentance means the man who is going towards sin, he is having a right about turn, coming to the way of holiness. நரகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணினவன் மோட்சத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுவதுதான் மனம் திரும்புதல். Man who went towards hell, now journeying towards heaven, that's called repentance. மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தவன் ஜீவனை நோக்கி திரும்புவதுதான் மனம் திரும்புதல் என்று அவர் சொல்லுகிறார். Man who went towards death, he turned towards life, that's called repentance. ஆனால் ஒரு அறிவாளி இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை பற்றி சொல்லும்போது, to a wise man the Lord spoke about this. இயேசு சொன்னார், இது ஒரு about turn அல்ல, இது ஒரு சுபாவத்தை அதை மாற்றிக்கொள்வது மாத்திரமல்ல, இது ஒரு ஜனனம், இது ஒரு பிறப்பு. To that scholar the Lord told him, not only right about turn, not only change of character, it's a birth. அதனால் தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர்கள் வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். That's what Apostle Peter says, they are begotten by his word. தேவனுடைய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். They are begotten by the word of God. கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனை ஜெனிப்பிக்கிறது. Word of God gives birth for a man. உலகத்தில் எத்தனையோ ஆன்றோர்கள் இருந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வார்த்தை மனுஷனை ஜெனிப்பிக்காது. There were so many honorable people, great people came on this earth. Those words cannot beget man. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் மனுஷனை ஜெனிப்பிக்கிறது. Only the word of the Lord Jesus Christ can beget man. தாயின் வயிற்றில் பிறந்தது போதாது, நீ திரும்பவும் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளின் கூட்டத்திலே நீ சேர்க்கப்படுவாய். It's not enough you born your mother's womb, you must be once again born again. Only then you can join the elected strangers group. இந்த வசனத்தில் சொல்ல இருக்கிற விசாரிப்பு உனக்கு கிடைக்கும். You will get this visitation which you mentioned in this verse. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். You will get the blessing was mentioned in this verse. ஆமென். கர்த்தருடைய வசனம் மனுஷனை பிறப்பிக்கிறது. Word of God begets man. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. Often I used to tell an important. கர்த்தருடைய வசனம் எப்படி ஒரு மனுஷனை பிறப்பிக்கிறது பாருங்கள். You see how a word of God begets a man. இதே போல ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. A meeting was taking place like this. ஒரு விக்கிரகாராதனை செய்கிற ஒருவர் இந்த கூட்டத்தை பார்க்கும்படி பின்னாலே வந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார். One idol worshipper was coming to see the meeting, just peeping through the meeting. நான் அடிக்கடி அந்த வசனத்தை நினைப்பேன். Often I used to read this verse. அந்த காரியத்தை நினைப்பேன். I used to remember this incident. அது ஒரு ஓலை குடிசையாக இருந்தது, ஆராதித்த இடம். It was a thatched hut there where they were worshiping God. அப்ப ஓலை குடிசைக்குள்ள எல்லாரும் ஆராதிக்கிறார்கள். They are all worshiping on the thatched hut. ஆனால் இவர் யாருக்கும் தெரியாமல், without other people's knowledge, இவர் பின்னாலே வந்து ஒளித்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். He came at the back, he was looking, hiding and seeing. வெளியே நின்று கொண்டு, standing outside. அப்ப அங்கே வித்தியாசமாக இருந்தது ஆராதனை. Worship was something different. இதுவரைக்கும் விக்கிரகாராதனை செய்தது போல ஒன்றுமே இல்லை. He's not finding anything what he did like before the idol worship. பாடினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், ஆவியில் நிரம்பினார்கள். கடைசியிலே பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்படி எழும்பினார். They sang, rejoiced, God filled the Holy Spirit. At last preacher got up to preach.
எழும்பி அவர் வாசித்த வசனம் எது தெரியுமா? When he got up and read the verse, you know what verse he read? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானே. Oh, come ye blessed of the Lord, come inside. Why are you standing outside? எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை மறக்கவே முடியறதில்லை. I cannot forget this occasion. இதெல்லாம் மறக்க முடியாது. All these were unforgettable things. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று அவர் வசனத்தை வாசித்த உடனே, When he read the verse, the blessed of the Lord, come inside. அவர் தெரியதை ஒன்று தெரியாம தான் அவர் வாசிக்கிறார். அவர் தானா கர்த்தர் கொடுத்த வசனம் அது. That's the counsel what God gave to him without knowledge reading this Bible verse. வெளியே நின்று உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்த இந்த விக்கிரகாராதனைக்காரனுடைய இருதயம் தொடப்பட்டது. This idol worshipper was standing outside. His heart was touched. அழுதார். He cried. இந்த வார்த்தை எனக்காகவே என்று அழுதார். Oh, this verse only for me. கர்த்தருடைய வசனம் எப்படி மனுஷனை பிறப்பிக்கிறது என்று தான் சொல்லுகிறேன். I want to tell you how God's word is begetting man. கழுத்திலே ருத்ராட்ச கொட்டை இருந்தது. மாலை அணிந்திருந்தார். He had that garland on his neck. நெற்றியிலே பட்டை அணிந்திருந்தார். He had the thing on his forehead also. எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். He removed all those things. உள்ளே வந்தார். He came inside. அழுதார். Cried. கர்த்தராகிய இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று கெஞ்சினார். Oh Lord Jesus, forgive my sins, he cried. நீரே மெய்யான தேவன் என்று சொன்னார். He said, you are the true God. நான் எனக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் யார் என்று தேடிக்கொண்டே இருந்தேன். I was searching which God can give me rest. இன்றைக்கு இந்த வசனம் என்னை தொட்டது. Today this word has touched me. கர்த்தராகிய தேவனுடைய வசனம் மனிதனை பிறப்பிக்கிறது. The word of the Lord God is begetting men. அன்றைக்கு அவர் மறுபடியும் பிறந்தார். That day he was born again. தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்த பிறப்பு கணிக்கப்படவில்லை. Oh, the birth in his mother's womb was not counted. ஒரு மனுஷனுடைய தாயின் வயிற்றில் பிறந்த பிறப்பு கணக்கில் இல்லை. The mother's, where you born the mother's womb, that's not come into account. அவன் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறானோ அதுதான் கணக்கில் வருகிறது. The day he is saved, that comes into account. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் யாராகிலும் இந்த இடத்தில் இந்த மூன்றாவது கூட்டத்திலே இன்னும் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தால் உங்களை அவர் விசாரிக்கிறபடியினால் என்ற வசனத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாக நீங்கள் வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படுங்கள். In this third evening gospel meeting, if you still anyone is not saved in this place, for you to come in this, for the Lord to care you, visit you, you must be begotten by his word. கர்த்தருடைய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படுங்கள். Be begotten by his word. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படுங்கள். Be redeemed by his blood, the blood of Jesus. இரத்தத்தை நினைத்து அவருடைய வசனத்தை நினைத்து வல்லமையோடு விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி துதிப்போம். இந்த வல்லமைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அதெல்லாம் அந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியே ஓடி போக வேண்டும். Remembering his blood, remember his word, shall we all lift up our hands and praise God? Let all the evil powers be cast out from this place. இயேசுவின் இரத்தத்தை நினைப்போமாக. Remember the blood of Jesus. இயேசுவின் வசனத்தை நினைப்போமாக. Remember the words of Jesus. அந்த இரத்தம் இன்றைக்கும் வல்லமை உள்ளது. Even that blood is alive till today. Hallelujah, hallelujah. அந்த இரத்தம் மனுஷனை மீட்கிறது. That blood redeems man. அவருடைய வசனம் மனிதனை பிறப்பிக்கிறது. That words begets man. ஆமென். அந்த வசனத்துக்கு இன்றைக்கும் மாறாத வல்லமை இருக்கிறது. Even today there is unchangeable power for that word. அந்த ஜீவனுள்ள வசனத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம். Today we are preaching that lively word to you. இன்றைக்கு இந்த வசனத்தை நீ விசுவாசித்தால் நீ மறுபடியும் பிறப்பாய். Tonight if you believe this word, you shall be born again. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளின் கூட்டத்திலே கொண்டு வரப்படுவாய். You will be brought in the elected strangers group. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளை பற்றி பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது இன்னும் சில காரியங்களை எழுதுகிறார். Nextly, when Apostle Peter speaks about the elected strangers group, he speaks few more points also. இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகிறார். The second point he mentions, இவர்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். they are people sanctified by the Holy Spirit. இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறவர்கள். They are people where the blood of Lord Jesus sprinkled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆவியினாலே பரிசுத்தமாகும்படியும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படும்படியும் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They have been chosen for them to be sanctified by the Holy Ghost and for the blood to be sprinkled upon them. ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are chosen to be sanctified by the Holy Ghost. இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are chosen for the blood to be sprinkled upon them. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதென்றால் என்ன? What is the meaning of the blood of Jesus sprinkled upon them? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்ட சுத்த மனசாட்சியை காண்பிக்கிறது. It speaks about the blood of Jesus sprinkled a good conscience. தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக அவர்கள் மாறினார்கள். They became people where the heart with a sprinkled blood. உனக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது. You also have got a heart. இங்கே இருதயம் இல்லாதவர்கள் இல்லை. There's no people who don't have heart. எல்லாருக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது. All have got a heart. ஆனால் அந்த இருதயம் தெளிக்கப்பட்ட இருதயமா என்று சொல்லுங்கள். Whether you find out and see whether that heart is a sprinkled heart. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் நமக்கு தேவை. For evil conscience to be removed, you need a sprinkled heart. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்ட அனுபவம் என்பது
அது நமக்குண்டாகிற பரிசுத்தமாகுதலை காண்பிக்கிறது. The blood of Jesus be sprinkled in the heart speaks about of the sanctification of இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறிந்தால் போதாது. It's not enough for a person who knows God. அவன் பரிசுத்தமாகுதலுக்கு வழிநடத்தப்பட வேண்டும். He must be led to the sanctification. நீங்கள் பாருங்கள், வனாந்தரத்தில் வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டு விதமான பலிகளை செலுத்தினார்கள். Children of Israel who came to the wilderness, they offered two types of sacrifices. நான் பைபிள் அடிப்படையாகத்தான் உங்களோடு சொல்லுகிறேன். I am talking to you on the basis of God's word. வனாந்தரத்தில் வந்த இஸ்ரவேலர் ரெண்டு விதமான பலிகளை செலுத்தினார்கள். Children of Israel who came to the wilderness, they offered two sacrifices. ஒரு பலி பலிபீடத்தில் செலுத்தப்பட்டது. One sacrifice offered on the altar. இன்னொரு பலி பாளையத்துக்கு புறம்பே செலுத்தப்பட்டது. Other sacrifice offered without the camp. இந்த ரெண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியை தான் காண்பிக்கிறது. Both are showing about the sacrifice of the Lord Jesus Christ. அவர் சிந்தின இரத்தத்தை தான் குறிக்கிறது. It speaks about the blood what Jesus shed for us. பலிபீடத்தில் செலுத்தப்பட்ட பலி, sacrifice offered on the altar. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை காண்பிக்கிறது. It speaks that the blood of Jesus sanctifies us. ஆனால் பாளையத்துக்கு புறம்பே செலுத்தப்பட்ட பலி இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று சொல்லுகிறது. But the blood of Jesus sprinkled without the camp, that makes us, the blood of Jesus makes us holy. சுத்திகரிப்புக்கும் பரிசுத்தமாகுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. There is also a difference between sanctification and becoming holy. ஒரு மனிதன் இயேசுவை அறிந்தால் போதாது. It's not enough for a person knows the Lord Jesus Christ. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் இந்த பரதேசிகளின் கூட்டத்தில் காணப்படுவான். Only he has been entirely sanctified, he can come into this elected strangers group. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே படிக்கும்போது, when you read in the book of Romans, பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன் என்று வாசிக்கிறோம். we find holiness is the fruit what we receive. முடிவோ நித்திய ஜீவன். The end is eternal ரோமர் life. 6:22 பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலே அவனுக்கு கிடைக்கிற பலன். Romans 6:22 it says, Ye have the fruit of holiness given to you. ஒரு செடியை நடுகிறோம், we plant a plant, அது மரமாகிறது, it becomes a tree, அது பலன் கொடுக்கிறது, it gives fruits. இங்கே சொல்லுகிறார், here he says, நீங்கள் பாவத்தை விட்டு விலகி you are departed from sin, தேவனுக்கு அடிமைகள் ஆனீர்கள். you become servants of God. தேவனுக்கு அடிமைகள் ஆனவர்கள் தான் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். Only those who are redeemed, delivered from sin only, they are becoming holy. ஆகையால் அந்த வசனத்தை படிங்கள். Read that verse. ரோமர் 6:22. 6:22 Romans. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய், உண்மைதான். அது போதாது. It's true you have been freed from sin. தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். Holiness is the fruit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். Holiness is the fruit what you receive. ஒரு மரத்தை நட்டு கனியை பறிக்கிறோம் பாருங்க, அதே போல நீ பாவத்தினின்று விடுதலையாகி வெறும் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திலே மாத்திரம் இருந்தால் போதாது, நீ தேவனுக்கு அடிமையாய் மாறும்போது உனக்குள்ளே பரிசுத்தமாகுதல் என்கிற பலன், கனி உண்டாகிறது. It's not enough here as you just simply got redeemed. After, as you plant a plant, we reap the fruit. The same way, when you really surrender to the blood of Jesus, we find you are able to bear the fruits. அந்த பரிசுத்தமாகுதல் உண்டாக வேண்டும் என்றால் நீ அவருக்கு அடிமையாய் மாற வேண்டும். For the holiness to come, you must become his servant. தேவனுக்கு அடிமையாய் மாறினால்தான் இந்த பரிசுத்தமாகுதலை நாம் பலனாய் அனுபவிக்க முடியும். Only we become servants unto God, we can enjoy this fruit of holiness. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதான வாழ்க்கை அல்ல. Christian life is not a Sunday church going life. இது தேவனுக்கு அடிமையாய் வாழ்ந்து பரிசுத்தமாகுதலின் பலனை, கனியை அனுபவிக்கிற வாழ்க்கை. It's a life where you are servants unto God, getting the fruit of the holiness. ஆபிரகாம் லிங்கன் என்று அமெரிக்காவிலே 16வது ஜனாதிபதி ஒருவராக இருந்தார். 16th president of United States of America, Abraham Lincoln was there. ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு வக்கீலாக இருந்தார். Before he could become a president, he was a lawyer. ஒரு நாள் அப்படி ரோட்ல போய் கொண்டிருக்கும்போது one day he was walking in a street. அடிமைகளை வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். They saw that the slaves were sold. ஒவ்வொருவராக ஏலம் போட்டு கொண்டிருந்தாங்க. They were giving auction for all the slaves. ஒரு வாலிப பெண்ணை ஏலம் போட தொடங்கினார்கள். One young girl was a slave, she was put on auction. உடனே அவள் தாங்க முடியாமல் அழுதாள். நீக்ரோ. She was a Negro girl. அவளுடைய இருதயம் தாங்க முடியாமல் அழுது விட்டாள். Her heart, he cried with her not able to bear. இதை இவர் பார்த்தாராம். He saw that girl. $400 அவளை ஆக்ஷன்ல அவர் எடுத்துட்டார். He took that girl for $400 auction. வீட்ல கொண்டு போனாராம். He brought that girl. அவளுக்கு வஸ்திரம் கொடுத்தாராம். He gave her the garments. சாப்பாடு கொடுத்தாராம். He gave her food. மகளே, நீ அடிமை அல்ல,
நீ போகலாம், விடுதலையாய் போகலாம் என்று சொன்னார். He told daughter, you're no more slave, you are freed, you can go. அவளால் அதை நம்ப முடியவில்லை. She could not believe. நீ எனக்கு அடிமை அல்ல என்று சொன்னாராம். He said, you're no more a slave unto me. அப்பொழுதுதான் அவள் சொன்னாராம், $400 கொடுத்து நீங்கள் என்னை வாங்கி எனக்கு ஆகாரம் தந்து எனக்கு வஸ்திரம் தந்து என்னை இப்படி விடுதலையாய் அனுப்புகிறீர்களே, உங்களுக்கே நான் மரண பரியந்தம் ஊழியம் செய்வேன் என்று சொன்னார். She told you paid $400 of money and you delivered me from slavery. All the days of my life till my death I'll be a servant unto you. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவுக்கு அடிமைகளாய் ஜீவிக்கிற வாழ்க்கை. Christian life is a life where you are living servants unto God. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால், now being freed from sin, become servants to God. அப்ப இந்த விசாரிப்பு யாருக்கு கிடைக்கிறது? Who will get this visitation? கர்த்தருக்கு அடிமையாய் ஜீவிக்கிற மக்களுக்கு தான் இந்த விசாரிப்பு கிடைக்கும். Those people are the servants unto God, they'll get this caring. நீ ஆண்டவருக்கு அடிமையாய் ஜீவிக்கிறாயா இல்லையா என்று உன்னுடைய இருதயம் சொல்லட்டும். Let your heart say whether you are servants unto God or not. அப்படி அடிமையாய் ஜீவிக்கிறவர்கள் தான் பரிசுத்தமாக முடியும். Only such people who are servants unto God, they can become holy. பரிசுத்தமாகும் போது என்னென்ன காரியங்கள் நம் ஜீவியத்தை விட்டு அகற்ற வேண்டுமோ அதெல்லாம் நாம் அகற்றி விடுவோம். When we become holy, whatever things we put out from our life, all those things we put out from our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கனியாக நாம் அனுபவிப்போம். That will enjoy as a fruit in our life. இதை ஒவ்வொரு நாள் ஜீவியத்திலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Every day you have to enjoy in your life. நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுங்க. You must say, I am a servant unto God. நான் என் இயேசுவுக்கு அடிமை என்று சொல்லுங்க. You say, I am a servant unto Jesus. நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு இப்பொழுது கூட நீங்கள் சொல்லலாம். Even right now, wherever you are, you can do this confession. நான் என் இயேசுவுக்கு அடிமை என்று சொல்லுங்க. I am servant unto my Jesus. கர்த்தாவே, நான் உமக்கு அடிமை. Oh Jesus, I am your slave. நீர் என்னை பாவத்தினின்று விடுதலையாக்கினபடியினால், because you delivered me from sin, பிசாசின் பிடியிலிருந்து கட்டிலிருந்து என்னை விடுவித்தபடியினால், because you set me free from the power of the devil. நான் இனி சாத்தானுக்கு அடிமை அல்ல. Hereafter no more slave to the devil. நான் இயேசுவுக்கு அடிமை. I am servant to Jesus. நான் உமக்கு அடிமை. I am servant to God. மரண பரியந்தம் நான் உம்மை சேவிப்பேன். Till my death I will serve you. அப்படி நீங்கள் இருதயத்தில் தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழும்பி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். Early morning you must arise and do this confession every day. அப்போஸ்தலனாகிய பேதுரு சேவல் கூவுகிற சத்தம் கேட்டபோது மனங்கசந்து அழுதானா. Apostle Peter, when he heard the noise of the cock crowing, he cried bitterly. ஐயோ, என் ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே என்று. Oh, I denied my Jesus. ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது, but when you see the history of Peter, Apostle அவரோடு Peter, கூட இருந்தவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். person was with him, he wrote this his book. கடைசி நாட்களில் பேதுருவின் கடைசி நாட்களில் அவரோடு கூட இருந்தவர் எழுதுகிறார். Man who was in the last days of Peter, he wrote like this. பேதுரு ஒவ்வொரு நாளும் அந்த சேவல் கூவுகிற சத்தம் கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் அழுவாராம். Every day when Peter hears a cock crowing voice, he will cry bitterly, I believe. ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது அந்த சேவல் கூவுகிற சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு தான் இயேசுவை மறுதலித்தது ஞாபகம் வரும். அப்பொழுதெல்லாம் அவர் அழுவாராம். இப்படியே அவர் வாழ்நாள் எல்லாம் அழுதாராம். Every day whenever he heard the voice of the cock crowing, he used to cry. Every day, all the days of his life he was crying like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை என்று சொல்ல வேண்டும். Let's say, Lord, I am your servant. எத்தனையோ நாள் நான் உம்மை துக்கப்படுத்திக் கொண்டே ஜீவித்தேன். So many days I grieved thee, Lord. என் மனசும் மாம்சமும் விரும்பினபடி ஜீவித்தேன். According to my will and desire, I lived accordingly. ஆனால் இனி நான் என்னுடைய விருப்பத்தின்படி ஜீவிக்கிறவன் அல்ல. Hereafter I will not live according to my own wish. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளின் கூட்டத்தில் உள்ளவன். I am belong to the elected strangers group. உங்களை விசாரிக்கிறவர் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின அந்த விசாரிப்புக்கு நான் பாத்திரவானாக வேண்டியவன். Lord, I am worthy for this elected group where Peter says, God cared for you. இந்த நாளெல்லாம் நான் உமக்கு அடிமை என்று அந்த நாளிலே நீ சொல்ல வேண்டும். காலையிலே You early morning you must say, Lord, all this day I am your servant. அப்படி என்றால் நீ விட்டுவிட்ட பாவங்கள் திரும்ப உன்னை அடிமைப்படுத்தாது. If that be so, the sins what you put away, it will not once again dominate over you. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நீ விட்டுவிட்ட பாவங்கள் திரும்பவும் உன்னை அடிமைப்படுத்துகிறதன் காரணம் நீ அடிமை என்று உன்னை ஒப்புக் கொடுக்காதபடியினால். Reason many times the sins which you forsook are coming against you. The reason is you don't confess that you are servant unto God. நாம் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கும்போது, when we are servants unto God, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். He makes us holy. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாகும்படி நமக்கு கொடுக்கப்படுகிறார். Holy Spirit has been given to us so that we may be sanctified. இந்த பரிசுத்த ஆவியை பற்றி ஒரு நாள் நான் அறியாமல் இருந்தேன். I never knew about the Holy Spirit one day. இதே போல ஒரு சனிக்கிழமைதான்
நான் 8:20 பரிசுத்த ஆவியை பெற்றேன். In the same way, in a Saturday evening, 8:20 I received the anointing of the Holy Spirit. என்னுடைய ஜீவியத்திலே ஒரு புதுமையை கண்டேன். I saw a newness in my life. என்னுடைய மனதிலே ஒரு புதுமையை கண்டேன். I saw a newness in my mind. என்னுடைய சரீரம் ஆகாயத்தில் பறப்பது போல இருந்தது. I saw my body flying in the air. ஒரு வல்லமை என்னை ஆட்கொண்டது. I saw a power ruling over me. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. A great joy came in me. அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். From that day till today, God has given this joy for me. ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே, by the sanctification of the Holy Spirit, கீழ்ப்படிதலுக்கும், for obedience. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? What the Holy Spirit says, ஒரு மனிதனை கீழ்ப்படிதல் உள்ளவனாய் மாற்றுகிறார். He makes a man obedient. அவன்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியாய் இருக்க முடியும். He will be an elected stranger. கீழ்ப்படியாமையின் மூலமாய் உண்டான விழுகையை கீழ்ப்படிதல் மூலமாய் ஜெயிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு போகிறார். The falling which took place because of disobedience, once again to overcome the disobedience by obedience, Spirit of God leads him through obedience. தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மேன்மையான அனுபவம். The great part of Christian life is a life led by the Holy Spirit. ஒரு யானையை பாருங்கள். ஒரு யானை எவ்வளவு உயரமாக இருக்கிறது, ஆனால் அதை நடத்துகிற பாகனை பாருங்கள். ஒரு சிறியவனாய் கீழே நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் அந்த யானையை நடத்துகிறான். You see the elephant is so big. The man who leads the elephant is a very little man, goes as a little man before the elephant. ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவன் நடத்த முடியாது. But a man cannot lead his body, soul, of himself he cannot lead the body, soul and spirit. அதற்காகத்தான் அவனை நடத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறார். That's why to lead him, Holy Ghost has been given to him. ஆவியானவர் அவனை நடத்த அவன் கீழ்ப்படிய அவன் பரிசுத்தமாகுதலை பெற்றுக் கொள்கிறான். The more Holy Ghost leads him, obeys, he gets the sanctification of the Holy Spirit. இந்த நாட்களில் தேவையான வாழ்க்கை இதுதான். This is the life what we need these days. பரிசுத்த ஆவியானவரால் நீ நடத்தப்பட வேண்டும். You must be led by the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஆவியானவருக்கு நீ கீழ்ப்படிந்து கொண்டே ஜீவிக்க வேண்டும். You must always live a life obeying to the Holy Spirit. அப்படிப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று அழைக்கப்படுவார்கள். Only such people called as elected strangers people. அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, thirdly when we see, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரதேசிகள் என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். Third group of people are called strangers. இவர்கள் பரதேசிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It says they are strangers. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், because he careth for you. யாரை? Whom? யாரை விசாரிக்கிறார்? Whom he is caring? பரதேசிகளை தான் அவர் விசாரிக்கிறார். He is caring the strangers. பேதுருவின் நிருபத்தின்படி, according to Apostle Peter's epistle, உலகத்தில் உள்ள எல்லாரையும் அல்ல, not all the people of the world. இந்த விசாரிப்பு ஒரு விசேஷமானது. This caring is a very special caring. இது யாரை விசாரிக்கிறாராம்? Whom he is caring? பரதேசிகளை, strangers. முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, இரண்டாம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இந்த பரதேசிகளை பற்றி ரெண்டு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. Two things are mentioned. 1 Peter chapter 1 verse 17 and 2:11. அன்றி பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் எங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். And if we call on the Father, who without respect of persons judgeth according to every man's work, pass the time of your sojourning here in fear. இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அப்ப பரதேசிகள் என்றால் பயத்தோடு நடப்பவர்கள். Sojourners means those who have the fear of God. தெய்வ பயம் உடையவர்கள். Those who have the fear of God. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது மிகவும் விசேஷமான. In the Christian life it's a very important experience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தெய்வ பயம் உடையவன் தான் பரதேசி. A man who has the fear of God is a sojourner. பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் வரைக்கும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். Live with the fear of God till is a sojourner. இந்த பயம் உனக்குள் இருந்தால், when you have this fear in you, நீ அமெரிக்காவிலும் தங்கலாம், you can stay in America, நீ இங்கிலாந்திலும் ஜீவிக்கலாம், you can stay in England, நீ பிரான்சிலும் வசிக்கலாம், you can be in France, நீ பயங்கரமான தேசத்திலும் ஜீவிக்கலாம், you can be in any terrible country. எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலும் உன் வாழ்க்கையை நீ காத்துக்கொள்வாய். You can preserve your life amidst any group of people. தெய்வ பயம் என்பது பரதேசிகளுக்கு மிகவும் அவசியமான ஒரு அனுபவம். Fear of God is the important experience for the strangers, sojourners. இந்த பயம் குறையும் போதுதான், when this fear decreases, நாம் பாவம் செய்கிறோம், we commit sin. ஆகையால் தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று பரதேசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. To the sojourners it says, walk with the fear of God. அடுத்ததாக பரதேசிகளுக்கு இன்னொரு வார்த்தை. Nextly, one more word for the strangers. இரண்டாம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, chapter 2 verse 11. பிரியமானவர்களே,
அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி போதும். Dearly beloved, I beseech you as strangers and pilgrims, abstain from fleshly lusts போதும். which பரதேசிகளாய் ஜீவிக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளே போராடுகிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. Dearly beloved, I beseech you as strangers and pilgrims, abstain from fleshly lusts which war against you. இந்த வசனத்தை நான் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன். I am telling this verse to every one of you. நாம் பரதேசிகள் என்றால் நாம் மாம்ச இச்சைகளை விட்டு விலகினவர்கள். We are strangers means who are freed from fleshly lusts. இச்சை என்பது உலகத்திலே மிகுந்த கேட்டுக்கு மனுஷனை கொண்டு போகிறது. Lust takes man to a greater corruption. எந்த மனுஷன்ல எப்படி என்று சொல்லவே முடியாது. You cannot say which man from another person. பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போகும்போது முல்பாகல் என்று ஒரு இடம் இருக்கிறது. முல்பாகல். When you travel to Bangalore, Chennai is a place called Mulbagal. அதுல ஒரு மலை இருக்கிறது. There's a small mountain there. அந்த மலையிலே வசனம் எழுதும்படியாக கொஞ்சம் பேர் போனார்கள். Some people went to write the Bible verse on that mountain. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு குணமாக்குகிறார் என்ற வசனம் எழுதும்படியாக ஒரு குரூப் ஆட்கள் போனாங்க. The group of people went there, said Jesus is alive, he is healing your sickness, he is a healer, like that. அதுல லீடர் வந்து கீழ நின்னுட்டு இருந்தார், மற்றவங்க எல்லாம் போய் எழுதிட்டு இருந்தாங்க. The leaders were standing outside, the other people went and wrote the verses. அவர் மேல பார்க்கும்போது மேல ஒரு கொடி பறந்து கொண்டிருந்தது. When he saw there was a flag hoisted there அந்த மலையில above the mountain, பக்கத்துல ஒரு பையன் சைக்கிள்ல போயிட்டு இருந்தான். he saw one boy going the cycle. தம்பி அந்த கொடி என்ன பறக்குது, அந்த கொடி என்ன கொடி என்று கேட்டான். He said, what is that flag hoisted there? அந்த பையன் சொன்னா, இந்த மலைக்கு மேல ஒரு குகை இருக்கிறது, அந்த குகைக்குள்ள ஒரு சன்னியாசி இருக்கிறாரு, அந்த சன்னியாசியுடைய கொடிதான் அது. See, upon the mountain there's a cave, in the cave there's a sage sitting there, that sage one has put that flag there. தம்பி அந்த சன்னியாசியை பார்க்க முடியுமா என்று கேட்டார். Said, brother, can we meet that sage? அப்ப அவர் சொன்னா, ஐயோ நீங்க போயிடாதீங்க, போனா அவர் உங்களை சபிச்சு போட்டுருவாரு, யாரும் அங்க போக முடியாது, யாராலும் அவருக்கு ஆகாரமோ காணிக்கையோ எப்போதும் கொண்டு போனால் தூரத்தில் வைத்து விட்டு வந்து விடுவார்கள், அவரை பக்கத்திலே போனால் சபித்து விடுவார்கள். No one must go near to him, please don't go. If he goes anywhere, he'll blaspheme and curse people. If someone gives some fruit for him, food, they'll at a distance they'll keep it and he will take it off from there. இவர் மேல போனார். He went on top. அந்த பையன் சொன்னது போலவே அங்க ஒரு குகை இருக்கிறது. As the boy told, there was a cave there. அவன் சொன்னபடியே அங்க ஒரு சன்னியாசி இருக்கிறார். And there was sannyasi sitting there. தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். He was making some meditation. ஐயான்னு கூப்பிட்டார். He called him sir. அவர் தியானம் பண்ணி கொண்டே இருந்தார். He was doing meditation. சத்தமா கூப்பிட்டார், ஐயா. Loudly he called him again. அவர் தியானம் பண்ணி கொண்டே இருந்தார். He was going on in meditation. இன்னும் சத்தமா கூப்பிட்டார். Loudly he called him. திரும்பி பார்த்தார் சன்னியாசி. The sannyasi turned and saw him. யார் நீ? Who are you? உனக்கு என்ன தைரியம்? How bold you are. நான் தவம் பண்ணி கொண்டிருக்கும்போது எனக்கு விரோதமா என்னை கலைக்க முடியாது வந்தாயா, யார் உன்னை இங்கே அனுப்பினது என்று கேட்டார். When I am meditating, you come to disturb me. Who sent you here? இவர் சொன்னார், இயேசு என்று சொன்னார். He told Jesus. இயேசு என்ற வார்த்தைக்கு வல்லமை எப்படி இருக்கிறது பாருங்கள். இயேசு என்று சொன்ன உடனே அந்த சன்னியாசியுடைய முகத்தில் இந்த கோபம் மாறி அவருடைய முகம் வித்தியாசமாகிவிட்டது. See the power in the name of Jesus. When he told the name of Jesus, that anger left his face. நீங்களும் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். You also tell the name of Jesus. சந்தர்ப்பம் வரும்போது இயேசு என்று சொல்லுங்கள். Oh, when occasion come, tell the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. There's power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. There's power in the name of Jesus. இயேசு என்று சொல்லுங்கள். Tell Jesus. எந்த சந்தர்ப்பத்திலும் இயேசு என்ற வார்த்தை நாமத்தை உச்சரியுங்கள். In all occasions confess the name of Jesus. உடனே அவர் அந்த சன்னியாசியை கூப்பிட்டார். The sannyasi called him. உட்கார சொன்னார். Told him sit down there. அவர் விசாரித்தார். He inquired about him. இவர் கேட்டார், நீங்கள் இங்கே என்ன பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். He asked him, what are you doing here? அப்ப சன்னியாசி சொன்னார், நான் இங்க தவம் பண்ணி கொண்டிருக்கிறேன். Sannyasi told him, I'm doing some meditation here. எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க? How many years were you here? அவர் சொன்னார், 9 வருஷமா. எத்தனை வருஷம் சொன்னார்? He said something 9 years or something approximately. நீங்கள் எதற்காக இங்க இருக்கிறீர்கள்? Why are you staying here? அவர் சொன்னார், நான் கடவுளை காணும்படியாக இருக்கிறேன். I have come here to see God. இவர் கேட்டார், கடவுளை கண்டீர்களா என்று கேட்டார். He asked him, have you seen God? இல்லை, நான் காணவில்லை. No, I have not seen God. உடனே இவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வசனத்தை சொன்னார். He told the Bible verse 13, blessed are the pure in heart, for they shall see God. வசனத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது, நீங்கள் இதை பிராக்டீஸ் பண்ணி பாருங்கள். See how much power in God's word. You practice இந்த this word. வசனத்தை அவர் சொன்ன உடனே When he told this word, அந்த சன்னியாசி சத்தமாய் அழத் தொடங்கினார். that sannyasi started weeping சத்தம் bitterly. போட்டு அழத் தொடங்கினார். Loudly he cried. தன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்ய தொடங்கினார். He confessed all his sins. அவர் சொன்னாராம், நான் சன்னியாசியா இருந்தாலும் எனக்கு இச்சையில் விடுதலை இல்லையே என்று சொன்னார். He said, though I am a sannyasi, I have no victory over the நான் lust. அதை தான் சொல்ல வந்தேன். That's what I come to tell you. இச்சை என்பது இன்றைக்கு அனைத்து மக்களுக்குள்ளும் காணப்படுகிற மறைமுகமான ஒரு எதிர்க்கிற வல்லமையாக இருக்கிறார். Lust is a secret opposing power in every man which found these days. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள்
தங்களோடு போராடுகிற இச்சைகளை விட்டு விலகினவர்கள். Elect a stranger people, those are people, they are abstained from fleshly lust, we are opposing them. அந்த சன்னியாசி சொன்னாரு, நான் சன்னியாசியா இருந்தாலும் எனக்கு இச்சையில் விடுதலை இல்லையே என்று அழுதாராம். The sannyasi cried, though I am a sannyasi, I have no victory over the lust. கீழே புரண்டாராம். He just rolling on the ground. பாவங்களை அறிக்கையிட்டாராம். He confessed his sins. ஓ நிம்மதி நிம்மதி என்று சொன்னார். Oh, he said, I got rest. அவருக்கு மனதிலே நிம்மதி வந்ததாம். He got rest in his heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனுடைய அர்த்தம் ரட்சிக்கப்பட்டார் என்று. That means he got saved. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இவர்கள் ஜெபித்தபோது when they prayed for some more time, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த சன்னியாசியின் மேல் வந்தார். Holy Ghost fell upon the sannyasi. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அங்கே செலவழித்தார்கள். They spent about 3 hours in that place. கீழே எழுதி கொண்டிருந்தவர்கள் மேலே இவரை காணோமே, கீழே நின்றவரை காணோமே என்று சொல்லி தேடி 3 மணி நேரம் தேடினார்கள். Those who wrote the Bible verse, 3 hours is searching for their leader. அப்புறம் மேலே போய் பார்த்தால் இங்கே சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. They went and saw there is a conversation going on. அந்த சன்னியாசி பரிசுத்த ஆவியை பெற்றார். Sannyasi received the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற சந்தோஷத்திலே அவர் செய்தது என்ன தெரியுமா? You know what he did with the joy of the Holy Spirit? ஓடி போய் அங்க பறந்து கொண்டிருந்தது பாருங்க கொடி, அந்த கொடியை ஆட்டி புடிங்கி தூக்கி தூர எடுங்க. He took the flag which was hoisted there, he just pulled it and threw it out. அப்பொழுது இவர் கேட்டாராம், நீங்கள் ஏன் இந்த கொடியை பிடிங்கி எறிந்தீர்கள்? He said, why did you throw that flag from there? அவர் சொன்னாராம், இதுவரைக்கும் இது என்னை பற்றி வெளிப்படுத்திக் கொண்டிருந்த கொடி. Till now this flag was revealing me. இப்பொழுதோ உண்மையான தெய்வத்தினுடைய அன்பின் கொடி எனக்குள் பறக்கிறது என்று சொன்னார். Now he said, the banner of love is hoisted over me. வெளிப்படுத்தல் எப்படி வருகிறது பாருங்க. See how the revelation has come there. இயேசுவை அறியாதிருந்த ஒரு மனுஷனுக்கு எப்படி அந்த அன்பின் கொடியை பற்றிய வெளிப்படுத்தல் பாருங்க. Man who never knew God, how he got the revelation of the banner of love. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. The banner which is upon me was love. உன்னுடைய இச்சைகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து God delivered you the power of lust. உன்னுடைய இதயத்திலே அன்பின் கொடியை பறக்கச் செய்கிற தேவனாக இருக்கிறார். He is the God who makes the banner of love to be hoisted in your heart. விசுவாசிகளுள்ள கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Lift up your hands and let's all praise God. இப்பொழுதே அந்த அன்பின் கொடி பறக்கட்டும். Right now the banner of love is hoisted in our midst. இப்பொழுதே அந்த அன்பின் கொடி பறக்கட்டும். Let the banner of love be hoisted in our midst. சத்தமாய் துதியுங்கள். Loudly praise God. சத்தமாய் துதியுங்கள். Loudly praise God. அந்த இச்சையோ அது ஒளிந்து போகட்டும். Let that lust depart from you. உன்னோடு போராடுகிற அந்த இச்சைகள் ஒளிந்து போகட்டும். Let all the lust which is striving against you depart from you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் கொடி உன்னில் பறக்கட்டும். Oh, let the banner of love be hoisted upon you. எல்லா பிசாசின் வல்லமைகளும் வெட்கப்பட்டு போகட்டும். Let all the powers of the devil be put to shame. உனக்குள்ளே ஆண்டவருடைய ஜெயக்கொடி பறக்கட்டும். Let the victory banner be hoisted in you. சத்தமாய் ஸ்தோத்திரியுங்கள். Shall we all praise God loudly? சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். Loudly shout and praise God. எருசலேமே ஆர்ப்பரி. Oh Jerusalem, shout. சியோனே கம்பீரி. Oh sing, O Zion. எருசலேமே ஆர்ப்பரி. Oh Jerusalem, shout. சியோனே கம்பீரி. Oh Zion, you sing. எருசலேமே ஆர்ப்பரி. Oh Jerusalem, shout. சியோனே கம்பீரி. Oh Zion, sing aloud. தா 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 ரபா கலபல அரபன கத்னிபிகின பக்கத்னாயின பக்கத்னாக்கன பக்கத்னாயின பானி. இப்பொழுதே உனக்குள்ள ஒரு தெய்வ பயம் உண்டாகிறது. Right now fear of God is entering within you. உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனானாலும் தெய்வ பயமுடையவனாய் மாறினால் அவன் பரதேசியாய் இந்த உலகத்தில் ஜீவிப்பான். When a man who gets the fear of God in this world, he will live as a stranger in this world. தெய்வ பயம் குறைய குறைய லௌகிக மனிதனுக்குள் பிரவேசிக்கிறது. As the fear of God decreases, worldliness will enter within man. தெய்வ பயம் குறைய குறைய தேவனுடைய வசனங்கள் மீறப்படுகின்றன. The more worldly the fear of God decreases, you will transgress the word of God. பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் வரைக்கும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். Till you live as a stranger, live in the fear of God. உங்களுடைய போராடுகிற மாம்ச இச்சைகளோடு நீங்கள் போராடி ஜெயம் பெற்றுக் கொள்ளுங்கள். Get victory over the flesh that is battling, striving against you. கர்த்தர் இன்றைக்கே உன்னை விடுவிக்கிறார். Today the Lord is setting you free. உனக்கு தெரியும் உன்னோடு போராடுகிற வல்லமை என்ன என்று. You know what power is battling against you. நீ யார்? Who are you? நீ ஒரு பரதேசி. You are a stranger. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. You are an elected stranger. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். The Lord is caring for you. இந்த விசாரிப்புக்கு நீ பாத்திரவானாய் மாற வேண்டும். You must become worthy for this visitation. உனக்கு உன்னோடு போராடுகிற அந்த அசுத்த வல்லமையின் மேல் ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருகிறார். Today God is giving victory over the evil spirit battling against you. பயப்படாதே. Fear not. நீ தெய்வத்துக்கு பயப்படு. You fear God. நீ அவிசுவாசத்தோடு பயப்படாதே. Don't fear the unbelief. நீ தெய்வத்துக்கு பயப்படு. Just fear God. அப்பொழுது நீ தீமை செய்ய மாட்டாய். You will not commit evil. எத்தனையோ முறை கவனிங்க, எத்தனையோ முறை இந்த தெய்வ பயம்
குறைந்து போனபடியினால், many times because fear of God decreased, நீ தெரியாமல் தவறு செய்திருக்கிறாய். without knowledge you committed things. ஆனால் இந்த தேவ பயம் உனக்கு வரும்போது, when the fear of God comes, பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும், though situation comes you have to commit sin, நீ பாவம் செய்ய மாட்டாய். you will not commit sin. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நீ சொல்லுவாய். you will say I am fearing God. ஆமென். அப்படிப்பட்ட அனுபவத்தை விரும்புகிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். those are such experiences that you lift up both our hands and praise God. ஸ்தோத்திரம் 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 சபாரா பௌலபாலா கத்துடா கஷரா கத்துடா. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியிலே ஒரு ஜெயக்கொடி பறப்பதை நான் காண்கிறேன். I am able to see a victory banner in our midst. ஆமென். நாம் உட்கார்ந்திருக்கிற நம்முடைய நடுவிலே ஆண்டவருடைய ஒரு ஜெயக்கொடி பறக்கிறது. In the place we are sitting, I am able to see a victory banner in our midst. கர்த்தர் உன் வாழ்க்கையின் தோல்விகளை ஜெயமாக்குகிறார். God is turning your defeats into victory. அவர் உங்களை விசாரிக்கிறார். He is caring for you. உன் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடு. Cast all your burdens upon him. அவர் உங்களை விசாரிக்கிறவர். He careth for you. அவருடைய விசாரிப்பு எதற்காக? Why is his visitation for you? உனக்கு ஒரு ஜெய ஜீவியம் தரும்படியாக. To give you a victorious life. உன் கவலையெல்லாம் அவர் மேல் வை. Cast all your burdens upon him. கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். The Lord will make you to stand. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். God will strengthen you. எதற்காக நீ அதைரியப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ? Why what cause you discouraged? அந்த காரியத்தில் உனக்கு தைரியத்தை தருகிறார். God is giving you boldness right now. நம்பிக்கையை தருகிறார். He is giving you hope. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அடுத்து நான்காவதாக, fourthly, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் எப்படிப்பட்டவர்கள்? elected group of people, what sort of people they are? பாடுபடுகிறவர்களும் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறவர்களும். Those people, those who suffer and those who follow the ensample of Christ. இரண்டாம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பேதுரு எழுதுகிறார். Chapter 2 verse 21, Apostle Paul Peter writes, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு நமக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார். The Lord Jesus Christ left an example before us. என்ன மாதிரி? What is the example? நாம் அவரைப் போல நாம் பாடுகள் சகிக்க வேண்டும். We should suffer like him. பாடுகள் சகிக்கும் போது திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும். When you suffer, you must reveal divine character. விசுவாச ஜீவியம் என்பதே பாடுகளின் பாதை. Christian life is the faith life, is the path of sufferings. கிறிஸ்தவ மார்க்கத்தின் தொடக்கத்தில் இருந்தே இந்த மார்க்கம் பாடுகளினூடாகத்தான் போயிற்று. In the beginning of Christian religion, from the beginning, it went through sufferings. முதலாம் நூற்றாண்டின் காலத்திலேயே கிறிஸ்தவர்கள் துன்பத்தினூடாய் தான் போனார்கள். During the first century period, Christians went through lot of persecution. கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கும் சுவிசேஷத்தை பின்பற்றினவர்களுக்கும் கொடிய உபத்திரவம் உண்டானது. Those who believed Christ, those who followed the gospel, there was great persecution. அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறது கூட பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, பித்தினியா நாடுகளிலே சிதறி இருந்த யூதர்களுக்கு தான் இதை எழுதுகிறார். Even here Apostle Paul wrote the epistle to the strangers scattered throughout Pontus, Galatia and Cappadocia, Asia and this place. உபத்திரவம் வந்தபோது தங்கள் சொந்த ஊரை விட்டு, தங்கள் சொந்த வீட்டை விட்டு, தங்கள் சொந்த இடத்தை விட்டு அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். When the sufferings came, they were scattered to the whole place, in the whole language from the town. தொடக்கத்திலிருந்தே கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு உபத்திரவம் தான். From the beginning, Christian religion went through sufferings. ஆனால் எந்த அளவுக்கு உபத்திரவத்தை சகித்ததோ அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. The more they were bearing sufferings, the more this religion increased. கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வந்த உபத்திரவம் இன்றைக்கு எந்த மார்க்கத்துக்கு வந்திருந்தாலும் இந்த உலகத்திலே அது இருந்திருக்கவே செய்யாது. The sufferings which the Christian religion went through, if any other religion would have gone through, they would not have stood till now. அத்தனை உபத்திரவங்களையும் சந்தித்து இன்றைக்கு தலை நிமிர்ந்து எத்தனையோ மடங்கு, லட்சக்கணக்கான மடங்கு இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. It was able to meet all the sufferings came against it. Now so many thousands of fold the religions increased. கிறிஸ்துவின் பாதை பாடுகளின் பாதை. Path of Christ, the path of sufferings. கிறிஸ்தவனின் பாதை பாடுகளின் பாதை. A path of Christian is the path of
sufferings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் வேதத்தை படிக்கும்போது, when you read the word of God, அப்போஸ்தலர் நடபடிகளையும் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தையும் படிக்கும்போது, read the epistle Corinthians and Apostle Peter's epistle, எந்தெந்த இடத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானதோ அந்தந்த இடத்தில் ஒரு உபத்திரவம் உண்டாயிருக்கிறது. wherever a revival is found, a persecution was there. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். You come to Acts of the Apostles chapter 6. முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகினார்கள். We find the 6th chapter, the first verse, the disciples increased, multiplied. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, We come to Acts chapter 8. அக்காலத்தில் சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. There was persecution for the church those days. இனி அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, You see Acts of the Apostles 11th chapter. அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். Many people, they believed on the word of God. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, Acts chapter 12. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தினான். That time Herod, he stretched forth his hand to persecute the church. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தில் படிக்கும்போது, Acts chapter 11 verse 24 when we read, அநேக ஜனங்கள் கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள். many were added to the Lord. ஆனால் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, Chapter 11 verse 28 when we read, அந்நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. we find there was a great famine those days. அடுத்தது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, When you come to 1 Corinthians chapter 16, இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. he says, favorable doors are open for me, Apostle Paul says. ஆனால் அதே வசனத்திலே வாசிக்கிறோம், In the same chapter you read, விரோதம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். there were people also who came against him. எந்தெந்த இடத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானதோ, Wherever revival was found, அந்தந்த இடத்தில் ஒரு எதிர்ப்பும் உண்டாயிற்று. there was also opposition found there. தொடக்க நாட்களில் இருந்த கிறிஸ்தவர்கள் துன்பத்தினுடாய் தான் போனார்கள். From the beginning days, Christians went through sufferings. இயேசு கிறிஸ்துவின் ஜீவியமும் அதுதான். That's the path of the life of Christ also. பாடுகளின் பாதை, Path of sufferings. பாடுகளின் பாதையிலே அவர்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் காக்கப்பட்டார்கள். In the path of suffering, they were kept by the power of the Holy Spirit. பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறது என்ன தெரியுமா? You know what Apostle Peter says? இயேசு கிறிஸ்து பாடுபடும்போது பயமுறுத்தவில்லை. When when Jesus went through suffering, he did not threaten. வையப்படும்போது பதில் வையவில்லை. When he reviled, he threatened not. அப்ப இந்த இடத்திலே கிறிஸ்துவின் சுபாவத்தை குறித்து எழுதுகிறார். Here speaks about the character of Christ. உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது, In your life, when you pass through sufferings, நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது. you must not retaliate. நீங்கள் கலகம் செய்யக்கூடாது. You must not rebel. நீங்கள் கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு அந்நியமான சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடாது. You must not reveal strange characters against Christ. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையே செய்யுங்கள். Those who do evil, do good unto them. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Those who persecute you, pray for them. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Those who curse you, bless them. தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையே செய்யுங்கள். Those who do evil, do good unto them. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. If your enemy is hungry, give him food to eat. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. If he is thirsty, give him water to drink. இதெல்லாம் தான் நாம் ஜெயம் எடுக்கிற பாதை. This is the path where we get victory. உங்களில் எத்தனை பேர் அப்படி செய்கிறீர்கள்? How many of you do like this? அவர் உங்களை விசாரிக்க வேண்டும் என்றால், If he has to care for you, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையே செய்யுங்கள். all those who do evil, do good unto them. அவர் உங்களை விசாரிக்க வேண்டும் If என்றால், he has to care for you, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். those who curse you, bless them. ஒரு நாள் ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை. One day there was a quarrel between the brother and the sister in a family. அண்ணன் வீடும் தங்கச்சி வீடும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. You know, the brother sister family are their neighbors. ரெண்டு பேரும் பிசினஸ்காரங்க தான். Both are doing business. தங்கச்சி என்ன பண்ணிருச்சு, அண்ணன் வீட்டுக்கு முன்னால மண்ண அள்ளி நீ நாசமா போன்னு சொல்லி சபிச்சிருச்சு. You know, the young sister, what she did, she took some mud before the house. She said, you be destroyed. உடனே இவருக்கு ரொம்ப துக்கம். He got grieved. This brother got grieved. இவர் என்னமோ தான் சபிக்கப்பட்டு தான் போனது போல He thought he's really truly cursed. அதை நம்பிட்டார். He believed it. அவர் faith homeக்கு வந்தார். He came to the faith home. துக்கமா இருந்தார். He was so grieved. என்னன்னு கேட்டேன். I said, what happened? மண்ணள்ளி போட்டு சபிச்சிட்டாயா? She cursed me, putting the mud over me. யாருன்னு கேட்டேன். I said, who? தங்கச்சி அங்க இருக்கறாளே வீட்டு பக்கத்துல. My neighbor, my own sister. மண்ணள்ளி போட்டு சபிச்சிட்டாயா? She put the mud and cursed me. நான் சொன்னேன், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். I told, bless them that curse you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சாபம் பலிக்காது. That curse will not come upon you. நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியாக இருந்தால் உனக்கு சாபம் பலிக்காது என்று இந்த மூன்றாம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே கர்த்தர் என்னோடு பேசுகிறார். In the third day the Lord is speaking to you. If you are in the elected strangers group, no curse that's pronounced against you will come against you. கடைசில என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணுறவர் அன்னைக்கு 1,20,000 பண்ணிருக்கார். Every day he was getting profit about business about 1 lakh rupees. That day he did 1,20,000 rupees. அப்ப சபிச்ச சாபமா ஆசீர்வாதமா? So is it a blessing or a curse? என்னைக்கும் 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணுவார். Always he'll want to do business 1 lakh. சபிச்ச அன்னைக்கு
1,20,000. The day she cursed, the business was 1,20,000. 1,20,000 வியாபாரம் வந்த உடனே அவருக்கு நான் சொன்னது ஞாபகம் வந்துடுச்சு. When he got profit, the business 1,20,000, he remembered what I told. அவர் போன் பண்ணார், ஐயா இன்னைக்கு எல்லா நாளை விட அதிகமாக வியாபாரம் ஆயிருக்குது. He made a phone call and said all the other previous days I got a very good business. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Bless them that curse you. மலை பிரசங்கத்தை பிராக்டிகலாய் கொண்டு வாங்க. The mountain sermon, bring it to practice. இந்த கடைசி நாள், in the last days, கடைசி நாட்கள், in the last days we have come. வருகை சமீபம். The coming of the Lord is very near. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகள். These are the words spoken to the elected strangers group. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Bless them that curse you. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Those who persecute, pray for them. யாராவது உங்களை துன்பப்படுத்தினால் ராத்திரில அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. If anyone is persecuting you, pray for them in the night. கர்த்தாவே அவரை மன்னியும். Lord, forgive them. அவர் தெரியாம செய்துட்டார். They do in the ignorance, Lord. அவரோடு நீர் பேசும். Lord, speak to them, Lord. அவர் மேல கசப்பு வராதபடி என்னை காத்துக்கொள். Lord, preserve me so that I may not have bitterness against them. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். You pray like that. அப்படி என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் அவருடைய விசாரிப்புக்குள் காணப்படுவீர்கள். If that be so, in the elected strangers group, you will be under his care. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். Do good to them that do evil against you. யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். If someone does evil, do good to them. இதை பிராக்டிகலா நீங்க கொண்டு வாங்க. Bring it into practice. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் கூப்பிட்டால் அவனோட 2 மைல் தூரம் போ. If a person calls you to walk to 1 mile, go with him 2 miles. பாஸ்டர் பிலிப் சாண்டபிள்ளை அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது மைல் என்பது நம் அன்பினால் நிரம்பி செய்யக்கூடியது. Pastor Philip Chandler told us this. Second mile means the work of love what we do. முதலாவது செய்யறது கடமை. First is we duty sake we do. அந்த இரண்டாவது மைல் தூரம் போவது தேவ அன்பு. Walking second mile is the love of God. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு நீ 2 மைல் தூரம் போ. If a person compel you to walk with you 1 mile, go with him 2 miles. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. If your enemy is hungry, give him food to eat. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. If he is thirsty, give him water to கர்த்தருக்கு drink. ஸ்தோத்திரம். Praise be to God. மலை பிரசங்கத்தை நம் ஜீவியத்தில் கொண்டு வருவோமாக. Let's bring the mountain sermon to our practice. அப்பொழுதுதான் பாடுகளிலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். Then we can get victory over suffering. பாடுகளில் ஒரு மனுஷன் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், Your person get victory over sufferings means கிறிஸ்துவின் சுபாவமுடையவனாய் மாற வேண்டும். you must have the characters of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எந்த பாடுகளானாலும், Let it be any part. நமக்கு நம்ம சரீரத்திலே கஷ்டங்கள் வந்தாலும், Though physical sufferings, மற்றவர்களால் நாம் துன்பப்படுத்தப்பட்டாலும், though we are tortured by others, கிறிஸ்துவின் சுபாவம்தான் அதற்கு நமக்கு ஆயுதம் ஜெயிக்கும்படி. it's the character of Christ, the weapon to overcome all those things. இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை நீ உன் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது, When you bring the characters of Christ within you, நீ ஜெயமுள்ளவனாய் மாறுவாய். you become victorious. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of the Lord. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்றால் அவர்கள் பாடுகள் சகிக்கிறவர்கள். Elected stranger group of people, they'll bear கடைசியாக suffering. Lastly, அவர்கள் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறார்கள். they'll be under the mighty hand of God. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 Peter chapter 5 verse 6 we read. அந்த வார்த்தையை எழுதிவிட்டு தான் கீழே எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால். After writing this verse, when he says, because he careth for you. வாசிங்கள் 6ம் 7ம். Read 6 and 7 join together. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Humble yourselves therefore under the mighty hand of God, that he may exalt you in due time, casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். Humble yourself therefore under the mighty hand of God, that he may exalt you in due இந்த time. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? If that be so, what sort of people are the elected group of people? தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பவர்கள். They are people under the mighty hand of God. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய விசாரிப்புக்கு உட்பட்டவர்களாய் இருப்பார்கள். Such people will be under the care of God. அவர்கள் தான் தங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேல் வைக்க முடியும். They only can cast all the cares upon the Lord. எந்த கவலைகளானாலும் ஆண்டவர் மேல் அவர்கள் தான் வைக்க, அவர்களுக்கு தான் விசுவாசம் இருக்கும். Only they'll have the faith to keep any care upon the Lord. அவருடைய கரத்தில் இருப்பது என்றால் என்ன? What's the meaning of being in the hand of the Lord? இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I would just want to tell one thing. நம்முடைய சுயமாய் ஒன்றும் செய்யாமல் ஜீவிப்பது. A life where we don't do anything of our own will. நான் இயேசு சொன்ன 3 காரியம் சொன்னார். நான் சுயமாய் வரவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் செய்யவில்லை. Jesus says, see things, I did not come my own, I did not speak of my own, I did not work of my own. அதுதான் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பது. That's the meaning of being under the mighty நாமே hand of சுயமாய் God. ஒன்றும் செய்யக்கூடாது. We must not do anything of our own will. கர்த்தர் நமக்கு சொன்னால் அவருடைய ஏவுதலின்படி மாத்திரம் அவருடைய கையினால் நாம் நடத்தப்பட வேண்டும். If the Lord says only, we must be led by the hand of the Lord.
அடுத்தது தேவனுடைய கரம் என்பதை பற்றி இன்னொரு விளக்கம் சொல்லுகிறேன். Nextly, one explanation about the hand of God. ஏசாயாவிலே வாசிக்கிறோம் 63ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். Isaiah chapter 63, I think. அந்த இடத்திலே தேவனுடைய கரத்தோடு மோசேயின் கரம் இணைந்திருக்கிறது. We find there with the hand of God, the hand of Moses also joined there. ஆமென். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினதை பற்றி வாசிக்கும்போது You find as how the children of Israel were led by the Lord. அவர் மோசேயின் வலது கரத்தை கொண்டு By the right hand of Moses. தன்னுடைய மகிமையின் கரத்தினால் அவர்களை நடத்தினார். By the glorious hand of the Lord led them. அங்கே மோசேயின் கரமும் தேவனுடைய கரமும் ஒன்றாய் இணைக்கிறது. Hand of Moses, hand of God has been connected there. அதுதான் பரிசுத்தவான்களின் நடத்திப்பு. That's the leading of the saints. நம்மை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்பட்டிருப்பதை காண்பிக்கிறது. It speaks about be obeying to our leaders. அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். They are the elected strangers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் வீட்டிலே போய் அந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். Go home and read this verse. தேவனுடைய கரத்தோடு மோசேயின் கரம் இணைந்திருக்கிறது. With the hand of God, hand of Moses connected there. கர்த்தர் தன்னுடைய கரத்தை கொண்டு மோசேயின் கரத்தினால் அவர்களை நடத்தினார். God by his hand, he led people through his hand of Moses. அப்படி நடத்தினபடியால் Because he led them like அவர்கள் எப்படி நடந்தார்களாம் தெரியுமா? You know how did they go? ஆழத்திலே குதிரை இடராமல் நடப்பது போல் நடந்தார்கள். You know, they led them to the, as an horse in the wilderness that should not stumble. வனாந்தரத்தில் ஒரு குதிரை இடராமல் நடப்பது போல ஆழங்களிலே அவர்கள் நடந்தார்கள். As an horse in the wilderness, they should not stumble. They walked like that in the deep. ரெண்டு பக்கமும் தண்ணீர் நிற்கிறது. Both the side waters are there. ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதில் போல் நிற்கிறது. Both the sides waters are like a wall. இவர்கள் நடந்து போகிறார்கள், மதில் ஒண்ணும் கிடையாது. They are walking, no wall there. எப்படிப்பட்ட தைரியம்! How bold they are. இடரலே இல்லை. No stumbling. பயமே இல்லை. No fear. அதுதான் ஒரு விசேஷமான அனுபவம். That's a special experience. துங்கபத்ரா டேம் என்று ஒரு டேம் இருக்கிறது. There's a place, a dam called Tungabhadra Dam. Tungabhadra Dam. அந்த துங்கபத்ரா டேம் மேல ஒரு நாள் நாங்கள் போனோம். One day we were walking about the dam. டேம் நிறைய தண்ணீர். So water still there. அந்த டேமுக்கு மேல நிற்கும்போது அந்த தண்ணீர் அப்படியே அலை அடித்து அந்த டேமுக்கு மேல வருகிறது. We're standing on the dam, the water is overflowing and falling upon us. ஓ பயமாக இருக்கிறது. கர்த்தாவே இந்த டேமே உடைஞ்சிருமா போல. We were so afraid. Oh, அப்பதான் the dam will break. நான் கூட இருந்தவங்களுக்கு சொன்னேன். Then I told the people who saw with me. நாம இப்போ டேம் மேல நின்னுட்டு இருக்கோம். Now we are standing upon the dam. பலமான டேம் அது. It's a strong dam. அப்பவே நமக்கு பயமா இருக்கிறது. We are so afraid. இந்த தண்ணீரை கண்டு when seeing the water. ஆனால் இஸ்ரவேலர் ஆழங்களிலே போகும்போது children of Israel when they went to the deep waters, அங்க டேம் ஒண்ணும் கிடையாது. there was no dam there. ரெண்டு பக்கம் மதில் இல்லை. Both sides no wall. ரெண்டு பக்கம் தண்ணீர் தான் சுவர் போல் நின்று கொண்டிருக்கிறது. Water was standing like a wall unto them. என்ன தைரியம்! How bold they are. என்ன நிச்சயம்! What assurance. நம்முடைய தேவன் நமக்கு ஒருபோதும் தீமை அனுபவிக்க மாட்டார். God will never permit any evil against you. இடராமல் குதிரை போல் நடந்து போனார்கள். Like a horse they went without any stumbling. காரணம் அவர்கள் தேவனுடைய கரத்தினாலும் மோசேயின் கரத்தினாலும் நடத்தப்பட்டார்கள். The reason they were led by the hand of God, by the hand of Moses. நீ தேவனாலும் பரிசுத்தவான்களாலும் நடத்தப்பட வேண்டும். You must be led by the Lord and the saints. விருப்பம் போல் போகாதே. Don't go as you like. சுயமாய் செய்யாதே. Don't anything of your own. சுயமாய் பேசாதே. Don't talk of your own. தேவனுடைய கரத்தால் நடத்தப்படு. Be led by the hand of God. பரிசுத்தவான்களின் கரத்தால் நடத்தப்படு. Be led by the hand of saints. என்றால்தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. Then you will be elected stranger. இதோ அந்த வசனத்தை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I tell this verse to you. அப்படிப்பட்டவர்களை அவர் விசாரிக்கிறார். Such people is caring for them. அவர் உங்களை விசாரிக்கிறவரான் அப்படினால். Because he careth for you. அந்த உங்களை you தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாகிய ஜனத்தை, the elected strangers people, மீட்கப்பட்ட ஜனத்தை, redeemed people, இச்சைகளுக்கு விலகின ஜனத்தை, people who abstain from the fleshy, நடத்திப்புக்கு உட்பட்ட ஜனத்தை, just under the leading of God, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற ஜனத்தை, obeying the Holy Spirit, அவர் விசாரிக்கிறார். He is caring for them. உன்னுடைய கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. Cast all your care upon him. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்க. Shall we all close our eyes? உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. Cast all your cares upon him. நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் இருங்க. Wherever you are, be on your knees. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. Oh, cast all your care upon him. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். Because he careth for you. அவர் உங்களை ஒருபோதும் பட்சபாதத்தோடு விசாரிக்க மாட்டார். He will never care with partiality. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். He is the God who helps you. அவர் உங்கள் பக்கத்திலே வந்து உங்களை தூக்கி நிறுத்துகிறவர். He is the God who stands by you and lift you up. பயங்கரமான பாடுகளின் பாதையில் நீ போகும்போது, when you go through path of severe sufferings, உனக்கு விரோதமாய் போராடுகிற அசுத்த ஆவியை
அவர் கடிந்து கொள்ளுகிறார். He is the God who rebukes the evil spirits battling against you. உன்னுடைய குடும்பத்திலே போராடுகிற அந்த துஷ்ட ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். God is rebuking the evil power battling against your family right now. உன்னுடைய தொழிலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த துஷ்ட ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். Right now the Lord is rebuking the evil power against your job, business. உன்னை ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு வழி நடத்துகிறார். He is leading you from victory to victory. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. You are a chosen child of God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. You are a child of God redeemed by the blood of Jesus. நீ அவருடைய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவன். You are a person begotten by the word of God. உம்மேல் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. Satan has got no power over you. இல்லை என்று சொல்லுங்கள். Say no. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. Satan has got no power. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. Satan has got no power. வியாதிக்கு அதிகாரம் இல்லை. Sickness has got no power. மந்திரவாத கட்டுக்கு அதிகாரம் இல்லை. Magic powers have got no power. இல்லை என்று சொல்லுங்கள். Say no. உன்மேல் பாவத்துக்கு அதிகாரம் இல்லை. Sin has got no power over you. உன்மேல் வியாதிக்கு அதிகாரம் இல்லை. Sickness has got no power over you. உன்மேல் மந்திரவாத கட்டுக்கு அதிகாரம் இல்லை. Witchcraft has got no power over you. உன்மேல் துஷ்ட மனுஷருக்கு அதிகாரம் இல்லை. Evil man has got no power over you. உன்னை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். There's the God who cares for you. ஆகையால் உனக்கு தீமை செய்ய ஒருவன் வந்தாலும் அவனால் உனக்கு தீமை செய்ய முடியாது. Though a person comes to evil against you, he cannot do evil against you. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். Do good to them that do evil. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். Those who persecute, pray for them. ஓ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Right now the Lord is with you. இது கடைசி காலம். Oh, we have come the last days. அவர் தன்னுடைய ஜனத்தை விசாரிக்கிறவர். The Lord is the God who cares his people. தன் ஜனத்துக்கு நன்மை செய்கிறவர். He is doing goodness for his people. உங்களுக்கு என்ன வேணுமோ? What do you want now? கவனிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கர்த்தரிடத்தில் இப்ப கேளுங்கள். Right now what do you want? Ask of the Lord. நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் உங்களுக்கு அவருடைய சித்தப்படி தருகிறார். Whatever you ask God to will, the Lord is going to give it to you. நம்முடைய மத்தியில் ஆண்டவருடைய சமூகம் இருக்கிறது. The presence of the Lord is in our midst. கர்த்தருடைய கரம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. The hand of the Lord is in our midst. அந்த கரத்தில் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். Come under the mighty hand of God. யாரும் அந்த கரத்திலிருந்து உங்களை பறிக்க முடியாது. No one will pluck you from that mighty hand. எந்த தீமையும் உனக்கு வராது. No evil can come to you. நீ இன்றைக்கு வரும்போது பயந்து கொண்டே வந்தாய். Today when you came with fear. ஆனால் நீ இப்பொழுது போகும்போது ஜெயத்தோடு போக Now போகிறாய். you are going with victory. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus unchanging by yesterday, today and forever. அவர் நம்மை விசாரிக்கிறவர். He is the God who cares for us. அவர் மேல் உங்களுடைய பாரங்களை வைத்து விடுங்க. Cast your burdens upon the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us. மனுஷனை நீ நீக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் நீ மாத்திரும்